Hello everyone, Nagokul. Hello my dear GL squad. Tan 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 tan. ஓகே, மியூசிக் வந்து போட்டாச்சு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிடுவோம்னா இடியம்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? நம்ம ஆல்ரெடி வந்து 2 வீடியோ போட்டுட்டோம். அதாவது 200 முடிச்சிட்டோம். இப்போ ஒரு 100 முடிக்க போறோம். 1501ல இருந்து 1600 வரைக்கும் நம்ம முடிக்க போறோம். சரியா? டு கேட்ச் அப் வித். டு கேட்ச் அப் வித்னா என்னது? கேட்சப். கேட்சப்னா என்ன? இப்போ ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் ஓடி போயிட்டான். நம்ம என்ன பண்றோம்? அவனை வந்து ஈடு கொடுத்து அந்த லெவலுக்கு வந்து மறுபடியும் நம்ம வர்றதுதான் வந்து கேட்சப் அப்படின்னு சொல்லுது. நான் விட்ட பஸ்ஸை வந்து பிடிக்கிறது, கேட்சப் பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ கேட்ச் டு கம் டு தேர் லெவல். ஓகேவா? டு கிளியர் த டெக்ஸ் டெக்ஸ் ஓகேவா? டு கிளியர் த டெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, டெஸ்க்னு வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. டெக்ஸ்னா இப்ப இந்த புஷ்பா படத்துல பாத்தீங்கன்னா, அந்த மொட்டை அடிச்சுட்டு ஃபகத் பாசில் கேரக்டர் என்ன பண்ணுவான்? பணத்தை எண்றதுக்காக அவன் டிஸ்க் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுவான் தெரியுமா? எதுக்கு? அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எப்படி சொல்றது, டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். டு ரிமூவ் அப்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து இதோட ஆன்சர். டு கிளிப் ஒன்ஸ் விங்ஸ். ஒருத்தரோட அந்த ரக்கையை வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா, புடுங்கி போட்டோம், ஏதாவது கிளிப்பு போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? பறக்க முடியாது. ஸோ சுதந்திரம் அப்படின்றது பறி போய் விடும். டு ரிஸ்ட்ரிக்ட் சம் ஒன்ஸ் ஃப்ரீடம். ஆரம்பம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, போக போக வந்து செட் ஆயிடும். ஓகேவா? இப்பதான் வந்து ஒரு வீடியோ முடிச்சுட்டு இன்னொரு வீடியோ வர்றதுனால ஒரு இது இருக்கு. ஓகே. டு கம் கிளீன். டு கம் கிளீன்னா என்னது? ஒரு மாதிரி ஹானஸ்டா வந்து மறுபடியும் வந்து வெளியே வர்றது. ஹானஸ்டா வந்து என்ன பண்றோம்? ஒரு விஷயத்த வந்து செய்யறது. அதுதான் வந்து ஹானஸ்ட் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்றாங்க. டு கம் அவுட் இன் டு த ஓப்பன். டு கம் அவுட் இன் டு த ஓப்பன்னா என்னது? நம்ம வந்து பப்ளிக்கா எவிடென்ட், அதாவது இப்போ 4 பேருக்கு தெரியுற மாதிரி ஆகிறதான் வந்து டு பிகம் பப்ளிக் ஆர் எவிடென்ட். டு கம் ரவுண்ட். கம் ரவுண்டுனாலே வந்து நம்ம கான்சியஸ்னஸ்க்கு வர்றது அப்படின்ற அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ மயக்கம் அடைஞ்சிருக்கோம், ஒரு வழியா கம் ரவுண்ட் வரும். திடகாத்திரமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான், நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், இல்ல வந்து கண் முழிச்சுட்டான் அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னது? டு பிகம் கான்சியஸ் அகைன். டு க்ரோ ஓவர் சம்திங். டு க்ரோ ஓவர் சம்திங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல தான் வந்து அது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து இது அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பவுலர் என்ன பண்ணுவாரு? அவரை வந்து ஒழுங்கேத்துறதுக்கு ஒரு பண்ணுவாரு, நான் தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு. ரெவல் அப்படின்றது மெரி மேக்கிங் பா, ஜாலியா இருக்கிறது. அதே வந்து கொஞ்சம் ஓவரா தற்பெருமையா வந்து ஜாலியா இருக்கிறது அப்படின்னா வந்து டு குரோ ஓவர் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டோரி தானே சொல்லிட்டு இருந்தேன். அதை அவரை பார்த்து மண்ணை ஊதி விடுறதா இருக்கட்டும், ஏதாவது செய்ய காமிக்கிறதா இருக்கட்டும், அடுத்தவங்கள வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நான் தாண்டா கெத்துன்னு சொல்லிட்டு ஒரு மெரி மேக்கிங்ல ஈடுபடுறதா டு க்ரோ ஓவர் சம்திங். டு கிரை உல்ஃப். நான் வந்து இது ஒரு எம்டிஎஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியாவே போட்டிருந்தாங்க. க்ரை உல்ஃப்னா என்னன்னா, இப்போ உல்ஃப்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்கிற பையன் வந்து கத்திடுவான். கத்திட்டு இருக்கும், சும்மாவே கத்திருப்பான். ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. சரியா? ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்துட்டவனே சொல்லுவான், இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ட்டு. நிஜமாவே ஒரு நாள் வந்து உல்ஃப் வந்து அவனோட ஆடுங்கள்லாம் தூக்கின்னு போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா உல்ஃப்னு கத்துவான். அப்ப எவனுமே வந்து எட்டி பார்க்க மாட்டான். அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஃபால்ஸ் அலாரம் கொடுத்ததுனால என்ன ஆகுது? இப்போ வந்து அவனை வந்து கண்டுக்க மாட்டாங்க. டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் வென் யூ டோன்ட் நீட் இட். தேவையே இல்லாதப்போ ஹெல்ப்னு கேட்கறதா வந்து என்னது? டு கிரை உல்ஃப்னு அர்த்தம். டு கட்ஜில் ஒன்ஸ் பிரைன். டு கட்ஜில் ஒன்ஸ் பிரைன்னா என்னது? மூளையே கசக்கி புழிஞ்சு யோசிக்கிறது. டு கட்டிய லாங் ஸ்டோரி ஷார்ட், அதாவது பெரிய ஸ்டோரியை வந்து சுருக்கி சொல்றது. பிரீஃப்ன்ற வார்த்தைக்கு வந்து நிறைய பேர் வந்து லென்த்தா சொல்றது, அதாவது விரிவா சொல்றதுன்னு நினைப்பீங்க. அது வந்து தப்பு. பிரீஃப்னா ஷார்ட்டா சொல்றதுன்னு அர்த்தம். சரியா? ஷார்ட்டா சொல்றதுன்னு அர்த்தம். ஸோ ஷார்ட், ஒரு பெரிய கதையை வந்து சின்னதா வந்து சொல்றோம். டு கட்டிய சாரி ஃபிகர். டு கட்டிய சாரி ஃபிகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு இம்ப்ரெஷனை வந்து இது பண்ணிக்கிறது. இப்போ நானே பேசிக்கிட்டே இருக்கேன், தப்பா நான் ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு தப்பான இது இம்ப்ரெஷன் வந்து உருவாகிடும் தெரியுமா என் மேல. ஸோ அதே தான் வந்து என்னதுன்னா டு கட்டிய சாரி ஃபிகர். டு கட் போத் எண்ட்ஸ். டு கட் போத் எண்ட்ஸ்னா என்னது? இப்போ ஒரு மாமியார், அதாவது மாமியார்ல அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இப்போ வயசானவங்க, கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் வந்து இதை அனுபவிப்பாங்க. என்னன்னா, ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க, அம்மா ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டு பேரையுமே எதிர்க்க முடியாது. ஸோ இந்த பக்கமும் சப்போர்ட் பண்ணணும், இந்த பக்கமும் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் டு ஆர்கியூ இன் சப்போர்ட் ஆஃப் போத் சைட்ஸ். ரெண்டு சைடுக்குமே வந்து சேர்த்தா போல ஆர்கியூ பண்ணி ஆகணும்.
இந்த மோளம் வந்து 2 பக்கம் அடிக்கணும் அந்த மாதிரி ஒண்ணு சொல்லுவாரு எங்க அப்பா. அதுதான் அது. டு கட் மை டீத் ஆன். டு கட் மை டீத் ஆன் அப்படின்னா வந்து மை டீத் ஆன்னா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றது. இப்போ பல்லு பல்லு வந்து உழும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே வயசாகுது அதனால பல்லு வந்து உழுது. வயசாகுது பல்லு உழுது மீன்ஸ் ஓல்டுல சொல்ல. நியூவா இருக்கும்போது இப்போ இந்த பால் பல்லு உழுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு வயசாகுது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது. டு கட் மை டீத் ஆன். டு கட் ஒன்ஸ் கோட் அக்கார்டிங் டு ஒன்ஸ் கிளாத். அதாவது விரலுக்கு ஏத்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது. ஸோ ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கைய வாழ்றது தான் டு கட் ஒன்ஸ் கோட் அக்கார்டிங் டு ஒன்ஸ் கிளாத். டு கட் த கிராக்கிள். டு கட் த கிராக்கிள் அப்படின்னா வந்து சும்மா பேசிக்கிட்டே இருக்காம வேலையை ஆரம்பிக்கிறது தான் வந்து என்னது? டு கட் த கிராக்கிள். சும்மா வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்காம செயல்ல இறங்குறது. டு டை இன் ஹார்னஸ். டு டை இன் ஹார்னஸ் அப்படின்னா வந்து இப்போ வேலை பார்த்துக்கினே இருக்கீங்க டப்புன்னு வந்து போயிட்டீங்க அப்படின்னா டு டை இன் ஹார்னஸ் அப்படின்னு வந்து உங்க பாடிக்கு பக்கத்துல வந்து சொல்லுவாங்க. சரியா? டு டூ த டிஷ்ஷஸ். டு டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம பாத்திரம்லாம் சாமான் தொலைகிறது தான் வந்து என்னது? டு டூ த டிஷ்ஷஸ். டு அக்கௌண்ட். டு டாக்டர் த அக்கௌண்ட்ஸ். இப்போ அக்கௌண்ட்ஸ் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல கணக்குகள். இப்போ இந்த இப்ப என்ன இன்னும் ஒரு படமாச்சே, நமக்கு எல்லாமே படம் ரெஃபரன்ஸ் தான் வருது ஏன்னே தெரியல. அக்கௌண்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஒரு மோசமான அக்கௌண்ட்டு திருட்டு அக்கௌண்ட்டா இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் வந்து சரி பார்த்து ஓகே கரெக்டா வந்து காமிக்கிறதுக்காக ரெடி பண்ணுவோம். கரெக்டா? ஸோ மோசமா இருக்கிறத ரெடி பண்றது தான் டாக்டர் த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதுல கொஞ்சம் ரியலா இருக்கிறது இல்லாம நம்மளே கொஞ்சம் ஆல்டர் பண்றது, சரி பண்றது அந்த அக்கௌண்ட்டை. டு டிரா த லாங் போ. லாங் போனால என்னது? ஒண்ணுனா 9ன்னு சொல்றது. டு எக்ஸாஜரேட். டு ஹீட் எ அம்பிள் பை. ஹீட் எ அம்பிள் பைனா நம்மளோட தோல்வியை ஒத்துக்கிறது, இல்லைன்னா வந்து நம்ம அப்பாலஜி பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து சொல்றதாம். டு அக்செப்ட் த டிஃபீட், இல்லைன்னா சஃபர் ஹியூமிலியேஷன், இல்லைன்னா வந்து ஈல்ட் அண்ட் அதே தான் ப்ரெஷர்ல வந்து தோல்வியை ஒத்துக்கிறது, அப்பாலஜைஸ் பண்றது, இது எல்லாமே என்னதுன்னா டு ஈட் எ அம்பிள் பை அப்படின்றது வரும். இப்போ நம்ம இடியம்க்கு ஒரு மீனிங்ன்ட்டு பிளாக் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? பிளாக் புக்ல கொடுத்துருக்காங்க, நம்மளும் படிச்சுட்டு போயிட்டோம். ஆனா இதுல இல்லாத மீனிங் கூட சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆப்ஷன்ல வந்து கேட்கலாம். அப்ப நம்ம வேற வழியே இல்லாம ஆப்ஷனல் மேட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். இதுல இருக்கா மாதிரி தான் 100% கேட்பான்ட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை. அது ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் படிக்கும்போது. டு ஈட் ஒன்ஸ் ஓன் வேர்ட்ஸ். டு ஈட் ஒன் ஓன் வேர்ட்ஸ்னா வாய் தவறி வரா மாதிரி இருக்கு, அதை அப்படியே என்ன பண்ணிடுறோம்? வார்த்தையை வந்து திருப்பி வேணாம் வேணாம் நான் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வார்த்தையை வந்து திருப்பி எடுக்கிறோம். அவை குறிப்புல இருந்து நீக்கிறதுன்னு அந்த மாதிரி இது. டு எண்ட் இன் ஸ்மோக். ஸ்மோக்னா என்ன? புகஞ்சு போய் கடைசியில நாசமா போறது. டு கம் டு நத்திங், எண்ட் வித்தவுட் எனி ப்ராக்டிக்கல் ரிசல்ட். டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி அவென்யூ. எவ்ரி அவென்யூனா இருக்கிற எல்லா கடையுமே வந்து நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது. ஸோ இதோட மீனிங் என்னன்னா இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம என்ன பண்ணோம்? ட்ரை பண்றது தான் வந்து டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி அவென்யூ அப்படின்னு சொல்றாங்க. டு ஃபேன் த ஃப்ளேம்ஸ். இப்போ வந்து ஃபேன் போட்டா ஃப்ளேம்லாம் அணைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல இப்போ இந்த அடுப்பு, விறகு அடுப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஊதி விட்டாதான் நல்லா எரியும். அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. ஸோ ஒரு ஒரு சாதாரண ஒரு பேட் சுச்சுவேஷனை இன்னும் வந்து என்ன பண்றோம்? வர்ஸா மாத்தி விட்டுறோம். டு ஃபீல் அட் ஹோம். டு ஃபீல் அட் ஹோம். இப்போ என்னதான் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டாலும் வீட்டுல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வராது. கரெக்டா? ஏன் வீட்டுல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வராது? வீட்டுலன்னா அழகா கம்ஃபர்டபுளா அழகா உட்காந்து சாப்பிடலாம். கரெக்டா? அதுதான் ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் டு ஃபீல் அட் ஹோம். டு ஃபைட் டூத் அண்ட் நெயில். அதாவது என்னது? நகமும் பல்லுமா அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இது. ஓகேவா? இது ஒரு ஃபைட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எஃபோர்ட்டா இருக்கலாம். இது எல்லாமே என்னதுன்னா ஒரு ரொம்ப இன்டென்ஸா ஃபியூரியஸா ரொம்ப கடுமையா வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா கடுமையா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா எஃபோர்ட்டையுமே வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத இதுல சொல்லிக்கலாம். டு ஃபிஷ் இன் ட்ரபிள்டு வாட்டர். டு ஃபிஷ் இன் ட்ரபிள்டு வாட்டர்னா இப்போ அடுத்தவன் கஷ்டத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்? குளிர்காயம் தான். அதாவது அடுத்தவன் ஒரு கஷ்டத்துல இருப்பான், அந்த கஷ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? இப்போ வட்டிக்கு விடுறதே வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கான், நான் வந்து உனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு வட்டியை வந்து ஏத்தி வைக்கிறோம் அப்படின்னா அவன் வேற வழி இல்லை, நம்ம கஷ்டத்துல இருக்கோம் வாங்கிதான் அவனுட்டு வாங்கிடுவான். நம்ம அவன் தலையில என்ன பண்ணுவோம்? கடைசியில மிளகா அரைக்கும். அதேதான் இந்த கதையும். டு மேக் எ ப்ராஃபிட் அவுட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், டு கெட் பெனிஃபிட் இன் பேட் சுச்சுவேஷன். ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பெனிஃபிட்டை எடுத்துக்கிறோம். டு ஃபிளாக் இல்லைனா பீட் எ டெட் ஹார்ஸ். முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோளம் அடிக்கிறது தான். எது? அது எந்த ஒரு யூஸுமே இல்லை. செத்த பாம்பு வச்சு வித்த காட்டாத அப்படின்னுவாங்க. அதுதான் இது.
டு அட்டெம்ப்ட் டு டூ த இம்பாசிபிள், வேஸ்ட் எனர்ஜி ஆன் அன் அன்ஆல்டரபிள் சுச்சுவேஷன், எ ஃபுட்டைல் எஃபோர்ட். ஃபுட்டைல் அப்படின்றது என்னன்னா அன்ப்ரொடக்டிவ்னு சொல்லுவாங்க. அன்ப்ரொடக்டிவ் எஃபோர்ட். டு ஃபோம் ஒன்ஸ் டு ஃபோம் அட் ஒன்ஸ் மவுத். டு ஃபோம் அட் ஒன்ஸ் மவுத்னா என்னதுன்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வாயில போயிட்டு நீங்கள் ஃபோம் அடிச்சு விட்டீங்கன்னா அவனா அவன் கடுப்பாயிடுவான். கரெக்டா? டு கெட் வெரி ஆங்கிரி, என்ரேஜ் அண்ட் ஷோ இட். டு பி என்ரேஜ் அண்ட் ஷோ இட். ஒன்றும் இல்லை, கோவமா இருக்கிறதா சொல்றாங்க, செம்ம கோவமா ஆகுறது. அதாவது ஒருத்தன் வாயில போயிட்டு நீங்க ஃபோம் அடிச்சு விடுறீங்க, ஐயர் மண்ணில ஃபோம் அடிச்சா என்ன ஐயர் டென்ஷன் ஆயிடுறாருல, அதே தான் இங்கேயும். டு கெயின் கிரவுண்ட். டு கெயின் கிரவுண்ட்னா என்னது, நம்ம வந்து ப்ராக்ரஸ், இப்போ வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னேறி போகுது. மார்க் டெஸ்ட்ல 100 120 120 வந்து 130 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் ஆகுதான் டு கெயின் கிரவுண்ட். டு கேதர் ரோசஸ் ஒன்லி. டு கேதர் ரோசஸ் ஒன்லினா அவன் வந்து அவன் வாழ்க்கையில வந்து என்ஜாய்மெண்ட்டை தான் பார்க்கறான். டு சீக் ஆல் என்ஜாய்மெண்ட்ஸ் ஆஃப் லைஃப். எல்லா என்ஜாய்மெண்ட்டையுமே என்ன பண்றதுன்னா பார்க்கறதா வந்து டு கேதர் ரோசஸ் ஒன்லி. டு கெட் அவே வித். டு கெட் அவே வித். கெட் அவே வித்னா என்னது, ஒரு விஷயத்துல இருந்து ஓடி போயிடுறது. டு எஸ்கேப் ஃப்ரம் சம்திங். ஒரு ஒரு விஷயத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், கல்ட்டா குத்துட்டு ஓடிடுறோம். டு கெட் கோல்டு ஃபீட். டு கெட் கோல்டு ஃபீட்னா என்னது, நடுங்கிறது தான். ஓகேவா? கோல்டு ஃபீட்னா என்ன ஆகும், கோல்டு பிடிச்சாலும் நடுங்கும், ஃபீட்ல கோல்டு பிடிச்சா தொட நடுங்கி போறது, கால் நடுங்கி போறது எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். டு எக்ஸ்பீரியன்ஸ் நர்வஸ்னஸ் ஆர் ஆன்சைட்டி பிஃபோர் ஒன் அட்டெம்ப்ட் டு டூ சம்திங். ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி தொடர் நடுங்கி போறது தான். டு கெட் மோர் கிக்ஸ் தென் ஹாஃப் பென்ஸ். அதாவது நம்ம வந்து கஷ்டம் வந்து நிறைய படுறோம், ஆனா நம்மளோட ரிவார்டுன்றது கம்மியா தான் கிடைக்குது. ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் தென் ரிவார்ட்ஸ். அதாவது நிறைய அடிதான் உழுதே தவிர அமௌண்ட் வர மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. டு கெட் ஒன்ஸ் ஓன் பேக். டு கெட் ஒன்ஸ் ஓன் பேக் அப்படின்றது என்னன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறது. அதாவது என்னது, இதை நம்ம போன இதுலயே எல்லாமே ரொம்ப மோசமானதுதான் ரிப்பீட் ஆகுது, அந்த மீனிங்ஸ் தான். டு கெட் ஒன்ஸ் ஓன் பேக் அப்படின்னா என்னது, ரிவெஞ்ச் எடுக்கிறது. கிரிட் அப் த லாயன்ஸ். கிரிட் அப் த லாயன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆபத்து வரப்போகிறது, அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், தயாரா காத்திருக்கணும். இது ஆபத்துன்னு இல்லாம ஒரு மோசமான சூழ்நிலைன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும்ல, அதுதான் வந்து டு கிரிட் அப் த லாயன்ஸ். டு கிவ் த டெவில் இஸ் டியூ. அதாவது கெட்டவனுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறது, இல்லைன்னா வந்து ஒரு பண உதவி பண்றதோ, இல்லை ஏதோ ஒரு கிரெடிட் கொடுக்கறதோ. டு கிவ் என்கரேஜ்மெண்ட் ஈவன் டு எனிமி. ஈவன் டு த எனிமி. டு கிவ் என்கரேஜ்மெண்ட் டு ஈவன் எ நொட்டோரியஸ் பர்சன். நொட்டோரியஸ் பர்சன்னா என்னது, இந்த ஐயோ இப்பயும் பட ரெஃபரன்ஸ் தான் வருது, அடப்போங்கடா. நொட்டோரியஸ். டு கோ பனானாஸ். டு கோ பனானாஸ் அப்படின்னா லூசுத்தனமா பேசுறது. டு பிகம் பிகம் இரேஷனல். டு பிகம் வெரி எக்ஸைட்டட் ஆர் ஆங்கிரி. அதாவது ஒரு மாதிரி லூசுத்தனமா பண்றது. இந்த பனானா டாக்குன்னு கூட ஒரு இது வரும், நான் சென்சிக்கல் டாக் அப்படின்றது. டு கோ நட்ஸ். டு கோ நட்ஸ் அப்படின்றது அதான், டு கோ நட்ஸ்ன்றது லூசுத்தனமா இது பண்றது. டு கோ பனானாஸ் அப்படின்றது எக்ஸைட்டடா ஆயிடுறது. நான் அப்படியே உல்டாவா மாத்தி சொல்லிட்டேன், டு பிகம் இரேஷனல் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன்ப்பா கோச்சி, அது சாரிப்பா. டு கோ ஆஃப் த ஏர். டு கோ ஆஃப் த ஏர். ஆன் ஏர்னு ஒன்று இருக்கு. ஆன் ஏர்ன்றது ப்ராட்காஸ்ட் பண்றது, ஆஃப் ஏர் அப்படின்றது ப்ராட்காஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்றது. டு கோ ரெட் இன் த ஃபேஸ். இப்போ வந்து மூஞ்சி வந்து ரெட்டா மாறிடுச்சு. மூஞ்சி வந்து எப்படி ரெட்டா மாறும், ஏதாவது வெக்கப்பட்டாவோ கோவப்பட்டாவோ நர்வஸ் ஆனாவோ வந்து மாறும், கரெக்டா? ஆனா இந்த ஒரு இடியம்ல என்னதுன்னா, நம்ம அசிங்கப்பட்டா நம்மளோட மூஞ்சி என்ன ஆயிடுது, ரெட்டா மாறிடுது. ஸோ ரெட் இந்த ஃபேஸ்னா என்னது, அசிங்கப்படுறது. ஸ்காட் ஃப்ரீ. ஸ்காட்ன்றது ஒரு பிரிட்டிஷ் அரசர்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃப்ரீ பண்ணிட்டாரு. நம்மளோட பிரிட்டிஷ் கிட்ட இருந்து, பிரிட்டிஷோட அரசர் வந்து இந்தியன்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டாரு. டு எஸ்கேப் வித்தவுட் பனிஷ்மெண்ட் அன்பனிஷ்ட். அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ நல்லதான் பண்ணியிருப்பாங்க, அதுக்கே உள்ள பிடிச்சி போட்டுருவானுங்களே, ஸோ பனிஷ்மெண்ட் இல்லாம வெளியே விட்டாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. டு கோ த ஹோல் ஹாக். டு கோ த ஹோல் ஹாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா எல்லா பாசிபிள் வேலையும் வந்து ஏதாவது பண்றதுதான். டு டூ சம்திங் as கம்ப்ளீட்லி as பாசிபிள். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ, இப்போ ஒரு ஒரு நூறுன்னு ஒரு விஷயம் முடிக்க வேண்டியது இருக்குன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த 100க்கு 100 முடிக்கணும்னு இருக்கும்ல. இப்போ எப்படி இப்போ நம்ம மார்க் சொல்லுவோம், 200 மார்க் இருக்கு Tier 1 அப்படின்னா, இப்போ நம்ம எம்டிஎஸ் பத்தி பேசுவோம். ஏன்னா இப்பதான் எம்டிஎஸ் 2024 தான் கரண்ட் ட்ரெண்டு.
இப்போ எம்டிஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 150 மார்க்குக்கு எவ்வளோ முடியுமோ 140 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படின்றோம்ல, அதுதான் வந்து டு கோ த ஹோல் ஹாக். டு கோ டு த டு கோ டு சம்படிஸ் ஹெட். அதாவது இந்த டெட்பூல் படத்துல பாத்தீங்கன்னா, அந்த அந்த வில்லி கசாண்ட்ரா நோவா என்ன பண்ணுவான்னா மண்டைக்குள்ள பூந்துருவா, மண்டைக்குள்ள கையை விட்டு இது பண்ணிடுவா. டு டேமேஜ் ஆர் வீக்கன் யுவர் ஜட்ஜ்மெண்ட். அப்ப என்ன, அவன் உள்வரினுக்கும் வந்து ஒரு மாதிரி பண்ணிடுவா, இது டெட்பூலுக்கும் ஒரு மாதிரி பண்ணிடுவா. டு மேக் சம் ஒன் டிசி இல்லைனா ஸ்லைட்லி ட்ரங்க், ஒரு மாதிரி பிடிச்சா மாதிரி ஆக்கிடும். அதாவது அவங்க பேசும்போதே ஒரு மாதிரி தான் பேசுவாங்க, அதாவது அந்த இதுக்கு உள்ளானவங்க. ஓகேவா, அது அப்படிதான் நான் ஞாபகம் வச்சுக்கினேன். உங்களுக்கு பெட்டரா வேற எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க, சரியா? ரைட். டு கோ டு த டெவில்ஸ். டு கோ டு த டெவில்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில வந்து இருக்கிறது, ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறது தான் வந்து டு கோ டு த டெவில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டு கோ டு டு கோ ரன் அரவுண்ட் இன் சர்க்கிள். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வடிவேல் காமெடி சொல்லியிருப்பேன், கரெக்டா? ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பண்ணிட்டு ஒண்ணுமே வந்து பெருசா அச்சீவ் பண்ணாம போயிருது அப்படின்ட்டு. டு வேஸ்ட் ஒன்ஸ் டைம் எனர்ஜி டூயிங் ட்ரிவியல் திங்ஸ். அதாவது ஒரு சப்பையான விஷயம் பண்றதுக்காக நிறைய டைம் எனர்ஜியும் வந்து இது பண்றதுன்னு சொல்றாங்க. டு கீப் டூயிங் சம்திங் வித்வுட் அச்சீவிங் மச். மேக் மேக் நோ ப்ராக்ரஸ் இன் அன் ஆர்குமெண்ட் ஆர் டிஸ்கஷன். எல்லாமே வந்து என்னது, ஏதோ ஒன்று செஞ்சு அதில் வந்து இது இல்லாமல் போகிறதான், எஃபெக்ட் இல்லாமல் போகிறதான். டு ஹெயில் ஃப்ரம். டு ஹெயில் ஃப்ரம் அப்படின்றது நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது. டு கம் ஃப்ரம். டு ஹேமர் அவுட் அப்படின்னா, இப்போ இந்த ஏலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரம் 2 தரம் 3 தரம் அடிப்பாங்க தெரியுமா? அந்த 3ஆம் தரம் அடிக்கும்போது என்ன அர்த்தம், நீ இந்த பொருளை வந்து அதனால் வாங்கியிருக்க, கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல. ஸோ அதுதான் அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுதான் வந்து ஹேமர் அவுட். டு ஹேங் டுகெதர். ஹேங் டுகெதர்னா என்ன, ஒன்னா சுத்துறது. டு ஹாவ் ஏ பிளாஸ்ட்னா வந்து ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல ஒரு குட் டைம். ஓகேவா? டு ஹாவ் ஏ கட் ஃபீலிங். ஹாவ் ஏ கட் ஃபீலிங்னா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு உள்ளுணர்வு சொல்லும் தெரியுமா, ஐயோ வேணாண்டா இங்க ஏதோ தப்பா நடக்குதுடா அப்படின்ட்டு. இன்ஸ்டிங். ஓகே, இன்ஸ்டிங்க்ட்னு இதுலயே இருக்கு. இன்ஸ்டிங், இன்ட்யூஷன் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து ஹாவ் ஏ கட் ஃபீலிங். ஜான்டைஸ்ட் ஐ அப்படின்னா வந்து என்னது, அதாவது பயாஸ்டா இருக்குது, ப்ரிஜூஸ். இவன் வந்து இப்படிதான்டா இருப்பான், இவன் சொல்றது எதுவுமே கேட்கக்கூடாது. நம்மளா ஒரு டெசிஷனை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டா அவன் என்னதான் சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் இல்ல தம்பி, அது செட் ஆகாது தம்பி, அது செட் ஆகாது தம்பின்ட்டு அவனை கதை இது பண்ணி விட்டுருவோம். கரெக்டா? அதுதான் வந்து ஜாண்டிஸ்ட் ஐ அப்படின்னு சொல்றாங்க. டு ஹாவ் எ நாடிங் அக்வைண்டன்ஸ் வித். அப்படின்னா அக்வைண்டன்ஸ் அப்படின்னாலே வந்து இப்போ வந்து ஒருத்தரை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹாய் ஹலோ நான் வந்து இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு சொல்லி கை குலுக்கி பேசிப்போம் தெரியுமா? கை குலுக்கிலாம் பேசிக்க மாட்டோம், நார்மலா பேசுவோம், ஹாய் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுதான் வந்து அக்வைண்டன்ஸ், அதாவது ஃபெமிலியர் ஆக்குறது. அதுதான் சொல்றாங்க டு நோ சம்படி சம்திங் ஸ்லைட்லி. நாடிங் அக்வைண்டன்ஸ் வித் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒருத்தரை தெரியும், கொஞ்சம் ஒருத்தரை வந்து ஓரளவுக்கு தெரியும், சம்திங் ஸ்லைட்லி அப்படின்னு சொல்றாங்க. டு ஹாவ் எ என் ஃபார். டு ஹாவ் எ என் ஃபார்ன்றத ஏர்ன்னு வச்சுக்கோங்க. ஏர்னுன்னா என்னது, காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. காத்திருக்கிறது இல்லை கிரேவ் பண்றது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் நம்ம கையில இல்ல, ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஏங்குவோம். கரெக்டா? ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா டு ஹாவ் எ என் ஃபார். டு ஹாவ் அட் ஒன்ஸ் ஃபிங்கர் டிப். அதாவது என்னது, ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறதுனா மனப்பாடம் பண்ணி வைக்கிறது இல்ல. நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சதை டக்குன்னு என்ன பண்ண முடியும், ரீகால் பண்றது. அதுதான் ரீகால் பண்றதா வந்து டு ஹாவ் ஒன்ஸ், டு ஹாவ் அட் ஒன்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டு ஹாவ் எக் எக்ஸ் ஆன் அப்படின்னா வந்து எக்ஸ் ஆன் ஒட்ஸ் ஃபேஸ் அப்படின்னா என்னதுன்னா, நான் ஒரு விஷயம் பண்றதுனால எம்பாரஸ்டா ஆகிறது, அதாவது கொஞ்சம் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, இதுதான் வந்து சொல்றாங்க. டு ஹாவ் செகண்ட் தாட்ஸ். எனக்கு இதெல்லாம் செகண்ட் தாட்டே இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் ரீகன்சிடர் பண்ண போறதே இல்லை, நான் திருப்பி வந்து இந்த முடிவை மாற்றவே போறதில்ல அப்படின்னு சொல்றதுதான் இது. ஓகே. டு ஹாவ் சம்திங் ஆன் த பிரெயின். டு ஹாவ் சம்திங் ஆன் த பிரெயின்னா ஒரு விஷயம் நமக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கினே இருக்குதுல்ல, என்னவோ தெரியல இது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, இது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்சஸ்ட்னா வந்து ரொம்ப வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. எப்படி சொல்றது, ஒரு விஷயத்துல ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்க அப்படின்னா வந்து அதையே அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபாண்ட் ஆஃப்ன்றது பிடிச்சது. அப்சஸ்ட்னா அதோட ஒரு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் சென்ஸ்ல வந்து வரும், சரியா? டு ஹாவ் சம்திங் அப் ஒன்ஸ் ஸ்லீவ்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்லீவ்க்குள்ள வந்து பிளான் இருக்கு. ஓகேவா? நம்ம கையில, அதாவது ஸ்லீவ்ல வந்து ஹார்ட்டை வச்சிருந்தா ஓப்பனா பேசுறது,
ஸ்லீவ்ல வந்து ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தா பிளானை வந்து வச்சிருக்கிறது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான், ஒரு சீக்ரெட் பிளானை வந்து வச்சிருக்கிறது. டு ஹீவ் எ சை ஆஃப் ரிலீஃப், ஒரு பெருமூச்சு வரும், அப்பாடி அப்படின்ட்டு. ஏன்னா எப்படி அப்படி அப்பாடி அப்படின்ட்டு ஒரு பெருமூச்சு விடுவோம், ஏதோ ஒரு மோசமா முடிய வேண்டிய ஒரு விஷயம், ஓகேவா. ஆனா வந்து அந்த அளவுக்கு பரவாயில்லப்பா. நீங்க அதெல்லாம் இந்த ஸ்கூல் பசங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றது, லேட்டா வந்து போயிடுவோம். ஆனா அந்த டைம், அதாவது நான் போயிடுவேன் ஸ்கூலுக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும், நான் ஏன் ஸ்கூல் எக்ஸாம்பிள் சொல்றேன், இத்தனை வருஷம் ஆகி ஸ்கூல் எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியுமா? சரி, ஓகே, ஸ்கூல் எக்ஸாம்பிளே சொல்றேன். நம்ம வந்து லேட்டா போவோம், ஆனா அந்த டைம்ல வந்து மிஸ்ஸும் லேட்டா வந்திருப்பாங்க. அப்ப நமக்கு எப்படி இருக்கும், அப்பாடி நம்ம லேட்டா வந்துட்டோம், அது ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன், ஆனா நமக்கு ஒண்ணும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி ஆகுறது. டூ இஸ் ஹார்ட்ஸ் கண்டென்ட். ஹார்ட்ஸ் கண்டென்ட் அப்படின்னா, கண்டென்ட்னா வந்து ஒண்ணும் இல்லை. இதுல கண்டென்ட்னா என்னத்தனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அர்த்தம். நம்மளோட மனசுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு, as much as you wanted to hit, ஹீட்ன்றேன், டு ஹிட் பிலோ த பெல்ட். அதாவது பிலோ த பெல்ட் அப்படின்னா எங்க அடிக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். அது என்ன, அது ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயம், அப்படி பண்ணவே கூடாது. அதாவது ஒருத்தனை வந்து அன்ஃபேர் மேனர்ல அடிக்கிறது, பிரின்சிபல், அதாவது ஒரு ரூல்ஸே இல்லாம போட்டு அடிக்கிறதா வந்து என்னதுன்னா ஹிட் பிலோ த பெல்ட். டு ஹிட் ஆர் மிஸ் த மார்க், அதாவது ஒரு விஷயம் செய்யணும், இல்லைன்னா அதுல ஃபெயில் ஆயிடணும். டூ ஆர் டை அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான் ஹிட் ஆர் மிஸ் த மார்க். டு ஹிட் த ரோடு, ஹிட் த ரோடு அப்படின்றது ஒரு ஜேர்னியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது. டு ஹிட் த சாக்னா தூங்குறது, ஓகே, ஈஸி தான். டு ஹோல்ட் எ பிரீஃப் ஃபார், டு ஹோல்ட் எ பிரீஃப் ஃபார் அப்படின்னா பிரீஃப், பிரீஃப் ஃபார்னா ஒரு எப்படி சொல்றது, ஒருத்தனுக்காக வந்து ஒருத்தனுக்காக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது பண்றது, சப்போர்ட் பண்றது, சரியா, சப்போர்ட் பண்றதுதான் வந்து டு ஹோல்ட் எ பிரீஃப் ஃபார். டு ஹோல்டு குட், ஹோல்டு குட், ஹோல்டு வாட்டர், இந்த மாதிரி வந்தாலே வந்து வேல்யூபிள், வேலிட், இந்த மாதிரி அர்த்தம், சரியா. ஹஃப் பஃப், ஹஃப் பஃப் அப்படின்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம், டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஓடிட்டு டக்குன்னு நின்னோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ரொம்ப மூச்சு வாங்க தெரியுமா, ஹெவியா. அதுதான் வந்து சொல்றாங்க டு பிரெத் ஹெவிலி ஆர் ரேபிட்லி பிகாஸ் ஒன் இஸ் எக்ஸாஸ்டட், நம்ம எனர்ஜிலாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. டு ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னா வந்து வெளி தோற்றத்தை வச்சு உள்ள வந்து இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்றது. டு ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன், பேண்ட் வேகன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கு, சரியா, இப்போ வந்து பேகி பேண்ட்ஸ் ட்ரெண்டுனா அந்த பேகி பேண்ட்டே போட்டு சுத்துறது, இந்த மாதிரி பாப்புலரான ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்றது தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா டு ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன் அப்படின்னு சொல்றாங்க. டு ஜம்ப் அவுட் ஆஃப் ஒன்ஸ் ஸ்கின், ஒன்ஸ் ஸ்கின் அதாவது ஒருத்தரோட ஸ்கின்ல இருந்து வெளியே வராங்க அப்படின்னா அந்த ஸ்கின்னோட ஓனருக்கு எப்படி இருக்கும், சர்ப்ரைஸா இருக்கும், என்னடா இவன் பையன் நம்மளோட ஸ்கின்ல இருந்து வரான் அப்படின்ட்டு. டு எக்ஸ்ட்ரீம்லி சர்ப்ரைஸ்டு. டு கீப் ஏ குட் டேபிள், டு கீப் ஏ குட் டேபிள் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு அப்படியே தடபுடலா அப்படியே கறி கஞ்சி ஆக்கி போறது, சரியா. டு ஆஃபர் சம்டுவஸ் ஃபுட் டு ஒன்ஸ் ஒன்ஸ் கெஸ்ட். டு கீப் அன் ஐ ஆன் அப்படின்னா ஒருத்தன் மேல வந்து கண்ணு வைக்கிறது, ஏய் அவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும் அப்படின்றாங்கல்ல, அவனை கொஞ்சம் உஷாரா பாருங்க அப்படின்னு சொல்றதுதான் அது. ஓகே. டு கீப் பாடி அண்ட் சோல் டுகெதர், டு கீப் பாடி அண்ட் சோல் டுகெதர்னா எனக்கு வாழ மட்டும்தான் என்னால முடியும், அதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதாவது வர வருமானம் இது சாப்பாடுக்கே போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, என்னால வேற எதுவும் வாங்க முடியலன்ட்டு, அதுதான் டு கீப் பாடி அண்ட் சோல் டுகெதர். டு கீப் இன் அபயன்ஸ் அப்படின்றது ஸ்டேட் ஆஃப் சஸ்பென்ஷன். இப்போ ஒரு 4 நாள் வீடியோ போடல அப்படின்னா டு கீப் இன் அபயன்ஸ் தான், ஓகேவா. அப்படியே அதை சஸ்பெண்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கிறது. டு கீப் ஒன்ஸ் டு கீப் ஒன்ஸ் டெம்பர், டு ரிமைன் காம். டெம்பர்னா டெம்பரல், ஒருத்தன் வந்து ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டெம்பர்னா டக்குன்னு கோவம் மாறுது, அவன் டெம்பரை அப்படியே வைக்கிறான் அப்படின்னா அவன் நான் காமா வரான்னு அர்த்தம், காமா இருக்கான்னு அர்த்தம். டு கீப் த உல்ஃப் அவே ஃப்ரம் த டோர், கீப் த உல்ஃப் அவே ஃப்ரம் த டோர்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட பசியை வந்து தூரமா வைக்கிறது, அதாவது தூரமா வைக்கிறது. டு கீப் அண்டர் ராப்ஸ், டு கீப் அண்டர் ராப்ஸ்னா துணியை போட்டு சுருட்டி வச்சு அதான் ரேப் பண்ணி வைக்கிறது, சரியா. ஸோ அதுக்குள்ள என்னது சீக்ரெட்டா வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கு, சீக்ரெட். டு கீப் அப்னா என்னது, டு கீப் அப்னா வந்து டச்லேயே இருறா அப்படின்னு சொல்லல, அதுதான் டு கீப் இன் டச். டு நோ வாட்ஸ் வாஸ், என்ன ஏது அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும், அந்த சுச்சுவேஷன்ல என்ன ஏதுன்றது அவனுக்கு தெரியும். டு லேக் பிஹைண்ட் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லேக் ஆகி இருக்காது, அந்த பேஸ் வந்து மீட் பண்ண முடியாம. இப்போ ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மணி நேரத்துல வந்து ஒரு 100 இடியம்ஸ் படிக்க முடியும்னா
இன்னொருத்தனால அது 2-3 மணி நேரம் ஆகுதுன்னா அவன் என்ன அர்த்தம் அந்த பேஸ்ல இல்ல அவன் இன்னும் வந்து ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். டு ஃபெயில் டு மெயின்டைன் த பேஸ் ஆர் ப்ராக்ரஸ். டு லேண்ட் ஏ ஜாப் அப்படின்னா ஒரு ஒரு ஜாப்ல போய் உட்காருது, ஹையர் பண்ணிடுறது, ஹையர்ட் ஆயிடுறது. ஓகேவா? நம்ம வந்து ஒரு வேலைக்கு போய் உட்காரதான் டு பி ஹையர்ட் அப்படின்னு சொல்றாங்க. டு லே சம்மொன் பை ஹீல்ஸ். டு லே சம்மொன் பை ஹீல்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஒருத்தரை வந்து என்ன பண்றோம்னா ப்ரிசன்ல அடைக்கிறதா வந்து டு லே சம்மொன் பை ஹீல்ஸ்னு அர்த்தம். டு லீட் ஆஸ்ட்ரே அப்படின்னா என்னது? ஒருத்தரை வந்து தப்பான கைட் பண்றது. ஆஸ்ட்ரேனாலே வந்து ஒரு நெகட்டிவ் சென்ஸ்லாம் வருது. டு லீட் ஆஸ்ட்ரே அப்படின்னா வந்து ஒருத்தரை வந்து நம்ம என்ன பண்றோம்? மிஸ்கைட் பண்ணிடுறோம், அவனை தப்பா வந்து வழி நடத்திடுறோம். டு லெட் சம்மொன் ஆஃப். டு லெட் சம்மொன் ஆஃப் அப்படின்றது என்னன்னா ஒருத்தரை வந்து வெளியே விட்டுறது, வேணாம்ப்பா விட்டுறலாம்ப்பா அப்படின்ட்டு. இல்லைன்னா வந்து லைட்டா பனிஷ் பண்றது. டு லெட் சம்மன் ஆஃப்னா டு ரிலீஸ் சம்மன் ஃப்ரம் த பிளேம். டு பனிஷ் சம்மன் லைட்லி. டு டுக் டு லுக் ப்ளூ அப்படின்னா வந்து இப்போ எப்படி சொல்றது? ஒரு மாதிரி மனம் உடைந்த சூழ்நிலையில வந்து இருக்கிறதா வந்து டிஸ்ஹார்டன்ட் சொல்லுவாங்க. டு லுக் டிஸ்ஹார்டன்ட். டு லுக் டவுன் ஒன்ஸ் நோஸ். ஒருத்தன் வந்து கொஞ்சம் தாழ்வா கீழே பாக்குறது, அதுதான் வந்து என்னதுன்னா டு லுக் டவுன்ஸ். டு லுக் டவுன் ஒன்ஸ் நோஸ். டு ரிகார்ட் வித் கண்டெம்ட். டு லூஸ் கிரவுண்ட் அப்படின்னா பிகமிங் லெஸ் அக்செப்டபிள். நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், நம்மள சுத்தி இருக்கிறவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னா என்னது? டு லூஸ் கிரவுண்ட்னு அர்த்தம். டு லூஸ் ஒன்ஸ் டெம்பர். ஒருத்தரோட டெம்பரை வந்து நம்ம லூஸ் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கோபம் ஆகிறோம்னு அர்த்தம். டு மேக் ஏ ஃபஸ் அபவுட் அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது? டு மேக் ஏ ஃபஸ் அபவுட்னா ஒரு விஷயம் இருக்கு, அதை ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது பயங்கரமா வந்து இது பண்ணி பப்ளிக் எப்படி சொல்றது ஓப்பன் அப் பண்ணி எக்ஸசிவா வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறதா வந்து என்ன மற்றவங்க அட்டென்ஷனை கெயின் பண்ணி பயங்கரமா இது பண்றதா வந்து என்னதுன்னா டு மேக் ஏ ஃபஸ் அபவுட். எனக்கு சொல்ல வரலங்க. டு மேக் ஏ மவுண்டைன் ஆஃப் ஏ மோல் ஹில். டு மேக் ஏ மவுண்டைன் அதாவது சின்ன விஷயத்த வந்து அப்படியே ஊதி 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 பெருசாகிறது. டு கிவ் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் டு லிட்டில் திங்ஸ். எக்ஸாஜரேட் ஏ மைனர் ப்ராப்ளம். டு டேக் ஏ பைல்னா என்னது? நிறைய மணி வந்து சம்பாதிக்கிறது. டு மேக் அமன்ஸ். அமன்ஸ்னாலே திருத்தி கொள்றது தான். ஓகேவா? டு காம்பன்சேட் இல்லைனா டு கரெக்ட் ஏ மிஸ்டேக். ஒரு விஷயத்த வந்து கரெக்ட் பண்றது, இல்லைன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்னது காம்பன்சேஷன் அப்படின்றத பண்றது. டு மேக் போத் எண்ட்ஸ் மீட்ஸ் அப்படின்னா வந்து என்னது? ஒருத்தரோட எப்படி சொல்றது ஒரு சம்பளத்துக்கும் அதாவது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கு, அந்த வரவுக்கும் செலவும் வந்து மீட் பண்ண வைக்கிறது. இப்போ வரவு வந்து 10 ரூபாய் அப்படின்னா செலவு பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் இருக்கும். அது அப்படியே 10 ரூபாய்க்கு அப்படியே வரவுக்கும் செலவுக்கும் வந்து மீட் பண்ண வைக்கிறதா வந்து டு மேக் போத் எண்ட்ஸ் மீட்ஸ். டு மேக் டூ அப்படின்னா வந்து மேனேஜ். மேனேஜ்னா அதை மேனேஜ் பண்றது. ஓகே. டு மேக் மேட்டர்ஸ் ஒர்ஸ் அப்படின்னா இருக்கிறத அதாவது ரொம்ப மோசமாக்கிறது. ஆல்ரெடி வந்து எரியிற எண்ணெயில எண்ணெயை ஊத்துற, எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறன்னு சொல்றல அதுதான். மேக் மெரினா வந்து ஜாலியா இருக்கிறது, ரெவல். ஓகேவா? ரெவல். டு மேக் அப் ஒன்ஸ் மைண்ட். டு மேக் அப் ஒன்ஸ் மைண்ட்னா வந்து டிசைட் பண்றது. ஓகேவா? ஸ்ட்ராங்கா வந்து ஒரு முடிவு எடுக்கிறது. டு மெஷர் ஸ்வாட்ஸ். டு மெஷர் ஸ்வாட்ஸ்னா என்னது? காம்படிஷன்ல வந்து பங்கேற்றுக்கிறது. டு மீட் ஒன்ஸ் வாட்டர்லூனா என்னது? ஒருத்தனோட டிஃபீட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. டிஃபீட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனா வந்து டு மீட் டு மீட் ஒன்ஸ் வாட்டர்லோ. எப்படியும் வந்து 1.5 எக்ஸ்பில தான் வந்து பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஒரு சில பேர் வந்து 1.5 எக்ஸ்பில வந்து பார்ப்பீங்க. ஓகே, புரிஞ்சுதுன்னா சரி. புரியாதவங்க ஸ்லோவா பாருங்க, புரியுறவங்க வேகமா பாருங்க. சரியா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்றது? முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணி படிக்க பாருங்க. சரியா? தேங்க்யூ. நம்ம சேனல் வந்து இப்போதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோ வந்து இருக்கு, உள்ள வந்து பாருங்க. பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க, இவங்க என்ன வீடியோலாம் வச்சிருக்கான் அப்படின்ட்டு. எல்லாத்தையுமே பொறுமையா பார்த்துட்டு நம்மளோட சேனல் குரூப் ஒன்று இருக்கும், டெலகிராம் குரூப் ஜிஎல்ஓட எஸ்எஸ்சி தமிழ்னு ஒரு அப்டேட்ஸ் குரூப்பும் டிஸ்கஷன் குரூப்பும் ஒன்று இருக்கு. அந்த 2 குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க, செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? தேங்க்யூ.